அனைவருக்கும் வணக்கம். பனி சுசரியில் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நினச்சின்னு சொல்லி பார்க்கலாம். எப்பயும் போல் பழனி வந்து அவங்க கடையில் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் கடைக்கு வர எல்லாருமே என்னப்பா பழனி உன்னோட நிச்சயத்தை நினைச்சோம்ல அப்படின்னு சொல்லி ஓராளாக துக்க வைக்க சரிகமாக விசாரிச்சுட்டே இருக்காங்க. அதனால் பழனி ரொம்ப சோகமடைகிறாரு. இவனை எப்படியாவது வெளியே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் செந்தில் எல்லாருமே வந்து மாமா வாங்க மாமா வெளியே போயிட்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. டேய் நானும் எங்கடா வெளியில் மச்சான் கடையில் தனியாக இருப்பார், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. பாண்டியனேவும் டேய் போடா நீ வெளியே போயிட்டு அவங்க தான் கூப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சரவணை கதிர் இவங்க எல்லாருமே பழனியை வெளியே கூட்டிகிட்டு வராங்க. பார்க்குறக்கு ஒரு காடு மாதிரி இருக்குது. அந்த பிளேஸ் கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து பிரியாணி வாங்கிட்டு வந்ததெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இந்தாங்க மாமா சாப்பிடுங்க சாப்பிடு மாமா அந்த அப்படின்னு சொல்லி பிரியாணி ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. அவர் அப்பயும் சாப்பிடாம இருக்காங்க. அட மாம்சு எதையும் பற்றி யோசிக்காதீங்க, இந்தாங்க முதல் இதை சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பழனி அழுகிறாரு. அதை பார்த்துட்டு ஐயோ மாம்சு என்னையா அழுதுட்டுருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைடா மாப்பிள்ளைகளா நீங்களாம் இருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே கூடமாட சேர்ந்து என்னை வந்து தான் பிள்ளையாகவே மதித்து எனக்காக மச்சான் வந்து ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கல்யாணத்துக்கெல்லாம் ரெடி பண்ணார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுடா. ஒரு வாரமாக பயங்கர சந்தோஷமாக இருந்தேன். எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, நிச்சயம் நடக்க போகுது, எனக்குன்னு ஒருத்தி வரப்போகிறா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்டா. ஆனால் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக நீ சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்லி எனக்கு அப்படியே தலையில் இடி விழுந்த மாதிரி பெரிய துன்பம் நடந்திருக்குடா. எனக்கு அதை நினச்சாலே கஷ்டமாக இருக்குடா. அழுகையா அதோட இனிமேல் எனக்கு கல்யாணங்கிறது ஒன்றும் நடக்கவே நடக்காதுலடா அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாரு. எனக்கு ரொம்ப மனசுலாம் சங்கடமாக இருந்துச்சுடா. ஆனால் அக்காவும் மச்சானும் பார்த்தா அவங்க கஷ்டப்படுவாங்களே அப்படிங்கிறதுக்காக அவங்ககிட்ட எதுவுமே வெளிப்படுத்தாமல் நான் நல்லா இருக்கிற மாதிரி தைரியமாக இருக்கிற மாதிரியும் நடிச்சுக்கிட்டு இருந்தேன்டா. என் அண்ணனுங்களே இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலாடா. எனக்கு அதான்டா ரொம்ப இருக்கல பெரிய கஷ்டமாக இருக்குது. என்னோடய வாழ்க்கைக்கு எங்கள் அண்ணனே எதிரியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருக்காங்க. மாம்சே நீ வேணா பாரு, கண்டிப்பாக இந்த ஊரே பெரிய அளவுக்கு மிச்சுற மாதிரி உனக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். உனக்குன்னு ஒரு ஆள் கண்டிப்பாக இருக்காங்க மாம்சே, நீ அவங்க கூடயும் எங்கள் கூடயும் கண்டிப்பாக ஒரு நல்லா சேர்ந்து சந்தோஷத்தோடு இருப்ப அப்படிங்கிறாங்க. டே மாப்பிள்ளைகளை கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கைலாம் இல்லைடா. ஆனால் எனக்கு நீங்கள் போதும்டா. இதே மாதிரி நீங்கள் எல்லோரும் என்னை நல்லா ஒத்தமையாக இருந்து எல்லோரும் என்னை பார்த்துக்கோங்கடா. எல்லோரும் நம்ம எல்லாம் சேர்ந்துருப்போம்டா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக பாரு நம்மளும் சேர்ந்துருப்போம், உனக்குன்னு ஒரு ஆளும் கண்டிப்பாக வருவாங்க பாரு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வீடை கட்டுறாங்க. அவங்க அம்மா வந்து அழுதுகிட்டே உட்காந்துட்டே இருக்காங்க. பழனியோட அம்மா வந்து அப்போ 2 மருமக வடிவும் அவங்களும் மாறியும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே பச்சை தண்ணி கூட படாமல் இருந்தால் அத்தை உடம்பு சரியில்லாமல் போயிடுவாங்க, எப்படி தான் இப்படி சமாளிக்கிறதோ அப்படிங்கும்போது என்ன யாருக்கு உடம்பு சரியில்லை என்னவா அப்படின்னு சொல்லி என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அத்தை தான் சாப்பிடாமல் இருக்காங்க அப்படிங்க. வேறு என்ன அத்தைக்கு பிரச்சனை அப்படின்னு குமார் அவருடைய அப்பா கேட்குறாங்க. ஏன் உங்களுக்கு தெரியாது அவங்க கூட அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க. ஆமாம் அம்மாவுக்கு தேவையில்லாமல் எதாவது நினச்சிட்டு தான் இருக்கும், நீ வா போய் பார்ப்போம் அப்படின்ட்டு போய் பார்க்குறாங்க. எல்லாருமே முத்து சக்தி எல்லாமே போய் பார்க்குறாங்க. ஏன் தான் சாப்பிடாமல் இருக்க, வாத்தை சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவங்க தம்பியும் கூப்பிட்றாரு, வாத்தை சாப்பிட்றதுக்கு ஒய்யாமல் சொல்லிகிட்டே இருக்கணுமா, அப்படி என்ன உனக்கு துக்கமாக இருக்காங்கோ, இதே மாதிரி உட்காந்து இளவு இந்த மாதிரி உட்காந்துட்ருக்கானே, ஏங்க இப்படி பேசுகிறீங்க, சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்ற வருவீங்க பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க. அவர் வீட்டுக்கார் பேசுனதுக்கு. ஆனால் அவங்க சொல்கிறாங்க பின்ன ஆனால் உன சோதத்தில் மேலே போய் கோவம் காட்டுனா எப்போ தான் வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது, ஏன் அவங்களும் அதை சாப்பிட முடியாது அவங்க ஆத்தாவால் அப்படின்னு சொல்லி அவர் கோவப்படுறாரு. அதுக்கடுத்து மூத்த பையன் தான் பொறுமையாக பேசுகிறாரு. ஆமாம் ஏம்மா இப்படி இருக்கீங்க, வாங்கம்மா சாப்பிட்றதுக்கண்ணே, நான் ஒன்றும் யாரையும் தாங்கவும் சொல்லலை, யாரையும் கூப்பிடவும் சொல்லலை, நான் நாட்டி என் வேலையை பார்க்குறேன், நீங்கள் போய் சாப்பிடுங்கப்பா அப்படிங்கிறாங்க. தம்பி மேலே எங்களுக்கு பாசம் இருக்குல்ல அப்படின்லாம் நீ எதுவும் நினைக்காதம்மா, அவன் யாரும்மா அவனுக்கு கல்யாணம் பார்த்து வைக்கிறதுக்கு, அந்த பாண்டியன் யாரும்மா, சரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் தம்பியோட கல்யாணத்தை நிப்பாட்டாமல் இருந்தோன்னே வச்சுக்கோங்க, கல்யாணம் நடந்துச்சுன்னா அவன் அங்கே போய் எப்படிமா இருப்பான், அவனுக்குன்னு ஏதோ ஒரு ரூமாவது இருக்கா, அதுவும் கிடையாது, ஏன்டா கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா அதெல்லாம் ரெடி பண்ணாமையாடா அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. நீ தான் நினச்சிக்கிடணும் அவன் தான் பிள்ளை மாதிரி வளர்க்குறான்னு, அவன் கொஞ்சமாக சொத்து கொடுப்பானா பாண்டியன் வந்து, அதெல்லாம் கொடுக்க மாட்டான். நீயே தான் புரிஞ்சுக்கோ, கல்யாணம் ஆச்சுன்னா அவன் தான் அங்கே வீட்டில் கடையில் எடுபடி வேலை பார்க்குறான் அப்படின்னா அந்த பிள்ளையும் வீட்டில் உள்ள எடுபடி வேலை எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கணும், அதெல்லாம் மரியாதையாக நல்லா தான் இருக்காது, அதனால தான் நாங்கள் அப்படி செஞ்சோம். நீ இப்பயுமே சொல்லு அவனை இங்கே வீட்டுக்கு வர சொல்லு, நம்ம சொத்தை 3 பங்காக பிரிப்போம், அவனுக்கு ஒரு பங்கு கொடுக்குறோம், நாங்கள் நல்ல இடமா பார்த்தா எனக்கு நாங்கள் வாக்கா ஓக்கணும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், நிஜமாக தான் நான் சொல்கிறது, நீ கண்டிப்பாக நீங்கள் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி மூத்த மகன் எல்லாத்தையும் பேசி முடிக்கிறாரு. 2வது பையன் கேட்டுட்டு என்னது சொத்தை 3 பங்காக போடுறாரு, இது என்னடா புது கதையாக இருக்குது, இவங்க என்ன ஆத்தா நம்மளுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி சீனை போட்டு இங்கே சொத்தை எழுதி வாங்கிடும் உங்களுக்கு பழனிக்கு மேலே அப்படின்னு, இது நடக்கூடாமல் பண்ணணுமே அப்படின்ட்டு அவர் எந்திரிச்சு போயிடுறாரு. நெக்ஸ்ட் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஓவராக அப்படியே அந்த எப்படியாவது தான் பையனை இங்கே கூட்டிகிட்டு வந்தோம், அவனுக்கு எப்படியாவது கல்யாணம் நடக்கணும் இப்படி இந்த திங்கிங்லேயே வீட்டு வாசலே நிற்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் வீட்டு வாசல் வரைந்து அங்கே தெரு வரைக்கும் நடந்து போகிறாங்க.
கரெக்ட்டா அந்த இடத்துல பாண்டியன் வந்து டூ வீலர்ல வராரு. வந்துட்டு, "அத்தை என்னத்த நீங்க இங்கே எதுக்கு தனியா நின்னுட்டு இருக்கீங்க? என்னாச்சு வீட்ல எதுவும் பிரச்சனையா? உங்க மகைமார் எதுவும் சொன்னாங்களான்னே?" "இல்ல, இல்லன்னு" மண்டைய மட்டும் ஆட்டுறாங்க. "என்ன அத்தை என்ன பிரச்சனைன்னு?" "உங்களைய பார்க்கறதுக்காக தம்பி இங்க இருக்கேன்னே." "என்ன பார்க்கறக்கா? என்ன பார்க்கறக்கு என்ன அத்தை? என்ன சொல்லுங்க" அழுகுறாங்க. "ஐயோ! அழுகுறத நிப்பாட்டுங்க அத்தை. ஏன் அழுகுறீங்க? அழுகாதீங்க ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க" அப்படின்னு பாண்டியன் எவ்வளவோ சமாதானப்படுத்துறாரு. அதுக்கடுத்து அந்த பாட்டி பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருடைய அம்மாக்களும் தான் பிள்ளை எப்படி நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். நீங்களும் பிள்ளைய பெற்றவங்க தானே மாப்பிள்ள, உங்களுக்கு அந்த வேதனை தெரியும். நான் என் பிள்ளைய வந்து 3 பிள்ளைகள பெற்றிருக்கேன். 3 பிள்ளைகளும் ஒத்துமையா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அது நடக்கல. 3 பிள்ளைகளும் நான் ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிடணும். ஒன்போல சாப்பிட்டுட்டு ஒன்போல எல்லாரும் கூட்டு குடும்பமாக இருக்கணும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். எதுவுமே நடக்கல. நான் பெத்த பிள்ளை வந்து என்ன அதோட பேரன் பேத்திகளை பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த குடுப்பனையும் இல்ல. 5 பேரன் பேத்திகளுக்கு கல்யாணம் நடந்துச்சு. ஒரு பேரன் பேத்திகளோட நான் பார்த்து ஆசீர்வாதமே பண்ணல. இந்த மாதிரி நெறைய நடந்திருக்கு. எல்லாத்தையுமே இப்போ என் மனசுக்குள்ள போட்டு சரி சரியாயிரும். அவ்வளோதான் விதி, என் தலைவிதின்னு சொல்லி எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு மறந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருவேன். ஆனா பழனி நான் பெத்த பிள்ளை இல்லையா? அவனோட கல்யாண காட்சிய பார்க்க முடியலன்னு எனக்கு வேதனையா இருக்கு. என்னால அத வந்து மறந்து அடுத்த வேலைக்கு போக முடியல. அவன் நான் பெத்த பிள்ளையாச்சே! அவனுக்கு 39 வயசாச்சு. அவன் கூட படிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே கல்யாணம் ஆகி அதுகளோட பிள்ளை பேரன் பேத்திகளுக்கு அளவுக்கு பார்க்க போயிட்டாங்க. அவன் இன்னும் கல்யாணமே ஆகாம ஒண்டிகட்டையா இருக்கானே! நான் சாகுறவங்களையே தான் எனக்கு ஒரு கல்யாணத்த பண்ணி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுறேன். அப்படி இப்படின்னு பாட்டி பயங்கரமா அழுகுறாங்க. ஐயோ! அத்தை அதுக்கு எதுக்கு அழுகுறீங்க? கண்டிப்பா பழனிக்கு கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. அவன் கல்யாணம் நடக்குன்னா ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அதுக்கு நீங்க எனக்கு கண்டிப்பா உதவி செய்யணும் மாப்பிள்ளனே. என்ன வழி அத்தை? என்ன சொல்லுங்க? நான் கண்டிப்பா உதவி செய்றேன் அப்படின்னே. அவன் அங்க இருக்கிற வரைக்கும் அவனுக்கு கல்யாணம் நடக்கவே நடக்காது. அவன எங்க வீட்டுக்கு அனுப்பிருங்க. அவங்க அண்ணன் வீட்டுக்கு அனுப்பிருங்க. அவங்க அண்ணன் 2 பேரும் பெரிய இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுர்றேன்னு சொல்றாய்ங்க. தயவு செஞ்சு அவன எங்க வீட்டுக்கு அனுப்பிருங்க. நான் சொன்னா பழனி கேட்கவே மாட்டான். கண்டிப்பா கேட்க மாட்டான். ஆனா நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்க பேச்ச தட்டாம அவன் கேட்பான். கண்டிப்பா அவன் எங்க வீட்டுக்கு வருவான். எனக்காக இந்த ஒண்ணு மட்டும் செய்யுன்னு கையெடுத்து கும்பிடுறாங்க. பாண்டியனுக்கு என்ன சொல்லனே ஒண்ணுமே தெரியல. அப்படியே சைலண்ட்டா இருக்காரு. நெக்ஸ்ட்டு ஒரு வழியா அவங்ககிட்ட பேசிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டில டைனிங் ஹால்ல எல்லாரும் உட்காந்துருக்காங்க. மயிலும், கோமதி மட்டும் எல்லாருக்கும் பரிமாறுறாங்க. மத்த எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அப்போ பழனியும் சைலண்ட்டா இருக்காரு. பாண்டியனும் சைலண்ட்டா இருக்காரு. "என்னங்க வந்ததுலேருந்து ஒரு மாரி உம்முன்னே இருக்கீங்க. சாப்பிடுங்க" அப்படின்னு கோமதி சொல்லுவோம். "அது ஒண்ணும் இல்லக்கா, மச்சானுக்கு என் நிச்சயதார்த்தம் நின்றுச்சுங்கிற வருத்தம் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான். அதெல்லாம் சரியாயிரும். நானே அத பத்தி யோசிக்கல. நீங்க சாப்பிடுங்க மச்சான். அதெல்லாம் யோசிக்காதீங்க மச்சான்" அப்படி இப்படின்ட்டு கலகலப்பா பேசுறாரு பழனி. "ஏன்டா டேய் உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையாண்ணே?" "எனக்கு என்ன வருத்தம் மச்சான்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே." "நடிக்காதடா, எவ்வளோ நேரம் தான் நீ வலி இல்லாமயே நடிக்கிற மாரியே இருப்ப" அப்படிங்கிறாங்க. நான் "அப்பலாம் ஒண்ணும் இல்ல மச்சான். அம்மா மயிலு அக்கா வச்ச சாம்பார குடும்மா. அத சாப்பிடுவோம். அக்கா சாம்பார் மணக்குது. அக்கா உன் சாம்பார் சூப்பரா இருக்குக்கா" அப்படி இப்படின்னு ஆக்கா ஓக்கங்கிறாரு. "ஏடேய் பழனி நான் ஒண்ணு பேசணும்டாண்ணே." "என்ன மச்சான் சொல்லுங்கண்ணே." "நீ எப்பயுமே வெடுக்கு நான் பேசுறதுக்கு எல்லாமே பதில் பேசுவேன். இருந்தாலும் என் மேல நீ ஒரு பெரிய மதிப்பு வச்சிருக்க, மரியாதை வச்சிருக்க. அதே போல தான்டா நானும் உன்ன என் பையனா தான்டா நிஜமாவே நான் நெனச்சு உன்ன பார்த்து வளர்த்தேன் நானு. உன்ன கல்யாணத்துக்கு ஒரு வழி இருக்குடா" அப்படிங்கிறாங்க. "என்ன மச்சான் நீ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் உனக்கு கல்யாணங்கிற ஒண்ணு நடக்கவே நடக்காது பழனி. அதனால" அப்படிங்கிறாங்க. உடனே பழனிட்ட "அதனால என்ன மச்சான்?" அப்படிங்கிறாங்க. "நீ இந்த வீட்ட விட்டு உங்க வீட்டுக்கு போயிருடா. நீ உங்க வீட்ல போய் இருடா" அப்படிங்கிறாங்க. இத கேட்டு அங்க இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆகுது. எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங்கோட பார்க்குறாங்க. "என்னது நான் அங்க போகவா?" அப்படிங்கிற ஷாக்கிங்கோட பார்க்குறாங்க. ஸோ பழனி என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத நம்ம நாளைக்கு தொடர்ந்து பார்க்கலாம்.